சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இந்த தருணத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதை அது தொடர்பான விவரங்களை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வழக்கில் முக்கியமாக ஞானசேகரன் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு வழக்குகள் இயற்கையிலேயே நிலுவையில் இருக்க, தாம்பரம் இது போன்ற பகுதிகளில் கூட வழக்கு பதியப்பட்டு இருப்பதாக பின்னாடி செய்திகள் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பிரிவுகளின் கீழே வந்தும் இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. ஆக மொத்தம் இப்போது வரைக்குமே ஞானசேகரன் மேல என்னென்ன பிரிவுகளில் என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த வழக்கில் நம்ம தீர்ப்பை எதிர்பார்க்கலாம்? கௌதமி, இந்த ஞானசேகரன் வழக்கை பொறுத்தவரையிலே அவன் ஒரு கொடூரன், ஒரு மனிதனாய் வாழக்கூடிய ஒரு மிருகம் என்பதை தாண்டி அவன் ஒரு வழிப்பறி செய்யக்கூடியவனாகவும் வீடு புகுந்து நகை திருடக்கூடிய ஒரு திருடனாகவும் இருந்திருக்கான் என்பது அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் விசாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய தகவலாகவும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் சார்பிலே தெரிவிக்கப்பட்ட வாதங்கள் ஆகியவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல விஷயங்கள் தெரிய வருகின்றது. குறிப்பாக பள்ளிக்கரணை பகுதியில நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல வீடுகளில் அவன் உள்ளே புகுந்து தங்க நகைகளை திருடி இருக்கின்றான். யாரெல்லாம் இரவு நேரங்கள் தூங்கி இருக்கிறார்களோ, அதே போல வீடுகளிலிருந்து யாரெல்லாம் வெளியில வேலைக்கு சென்றிருக்கிறார்களோ, அது போன்ற ஆள் இல்லாத வீடுகளை குறிவைத்து காரிலேயே சென்று, அவனுடைய வீடு இருப்பது இங்கு கோட்டூர்புரத்திலிருந்து பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து வீடுகளுக்குள் புகுந்து நகைகளை திருடி வந்திருக்கிறான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஞானசேகரனிடமிருந்து இதுவரை சுமார் 120 சவரன் தங்க நகைகள் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த திருட்டு நகைகளை கொண்டு போய் அவன் ஒரு கடைக்காரரிடம் அடகு வைத்திருக்கிறான். அந்த கடையில, அதாவது அந்த டி நகர்ல ஒரு கடையிலே தான் அவன் அடகு வைத்து பணம் பெற்றிருக்கிறான். அந்த கடைக்காரர் கூட இந்த வழக்கிலே ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த திருட்டு குற்றத்திற்கு அந்த திருட்டு நகைகளை நீங்கள் எப்படி வாங்கலாம் என்று சொல்லி அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இது போன்ற பல விஷயங்கள், பல கொடூரமான பின்னணிகளை கொண்டவனாக இந்த ஞானசேகரன் இருந்திருக்கிறான் என்பது இந்த வழக்கின் மூலமாக தெரிய வருகின்றது. அவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பக்கத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றது காவல்துறை. எனவே அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய ஆதாரங்கள், அதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றையும் அவர்கள் நீதிபதி அவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் அவன் செய்த குற்றங்களுக்கான தீர்ப்பை வாசிக்க இருக்கின்றார். அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. காரணம், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு பல்கலைக்கழகத்திற்குள் சென்று விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவியை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், இத்தனைக்கும் கௌதமி, நீங்கள் இவனுடைய பின்புலத்தை பார்க்க வேண்டும். இவன் 3 திருமணம் செய்தவன். இவனுக்கு 3 மனைவிகள் இருக்கிறார்கள். இப்படி 3 பேருடன் குடும்பம் நடத்தக்கூடிய, அதில் முதல் மனைவி விவாகரத்து ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள். 2 மனைவிகளுடன் இவன் வசித்து வருவதாக நாமே அங்கு சென்று அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் பேட்டி கேட்ட போது அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தோ தம்பி, இந்த வீட்டில தான் அவன் வசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை காட்டுறாங்க. 3 மாடிகள் கொண்ட வீடாக கோட்டூர்புரத்தில் அவனது வீடு இருக்கின்றது. அந்த இடமே கோயிலுக்கு சொந்தமான, அறநிலைக்கு சொந்தமான ஒரு இடம். அதனை ஆக்கிரமித்து அபகரித்து அவன் வீடு கட்டி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இவனது தாய் மற்றும் தந்தை இருவருமே காவல்துறையில் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் அக்கம் பக்கத்து வீட்டார் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தினசரி இவனுடைய அந்த வேலை என்பது என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் சென்று அடாவடி பண்ண முடியுமோ, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியுமோ, ஆட்களை மிரட்ட முடியுமோ, இது போன்ற விஷயங்களை அவன் செய்து வந்தான். மாமல்லபுரம் பகுதியில் கூட ஒரு நிலத்தகராறு விவகாரத்தில் ஒரு தொழிலதிபரை கடத்தி சென்று வைத்திருந்து பல லட்சங்கள் கேட்டு மிரட்டி அதன் பிறகு அந்த பணம் பெற்றுக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தான் என்றெல்லாம் கூட இவன் மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றது. எனவே இது போன்ற பல விஷயங்கள் காவல்துறையினருடைய விவகாரத்திலே விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. திரையிலே நீங்கள் பார்க்கக்கூடியது அவனது வீடு. அவன் ஒரு சாதாரண பின்புலத்தை கொண்டவன் என்று சொல்கிறார்கள். இவனது சொந்த ஊர் சென்னை கிடையாது. இவனுடைய தாய் தந்தை போன்றவரெல்லாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்ததாக அக்கம் பக்கத்து வீட்டார் சொல்கிறார்கள். அவன் குடியிருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதி என்பது ஒரு சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இந்த பகுதியில் பூர்வீகமாக வசிக்கக்கூடியவர்கள். ஞானசேகரனின் தாய் தந்தையை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய தாய் தந்தையும் இது போன்ற திருட்டு வழக்கிலே காவல்துறையால் அடிக்கடி அழைத்து செல்லப்படுவார்கள்.
குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தம்பி என்றெல்லாம் பேட்டியிலே நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நாம் பேசுகின்றோம். எனவே ஞானசேகரன் ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு பாலியல் புகார் சுமத்தப்பட்ட ஒரு நபர் என்பதை தாண்டி அவன் மீது பலவிதமான திருட்டு வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, கட்ட பஞ்சாயத்து செய்வது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. இவன் கைது செய்யப்பட்ட போது ஆரம்பத்தில் வழுக்கி விழுந்ததாக காலில் பெரிய மாவுக்கட்டு போடப்பட்டிருந்தது. பலரும் கூட சமூக ஆர்வலர்கள் இப்படி ஒரு குற்றவாளியை காலையை உடைப்பது நியாயமா, இது உண்மையிலே அவன் வழுக்கித்தான் விழுந்தானா அல்லது காவல்துறை மூலமாக கால் உடைக்கப்பட்டதா என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் ஒரு வார காலத்திலேயே அவனது கால் சரியாகி தற்போது கூட சிறையிலிருந்து வெளியில் வரும்போது ஏதோ தேசத்திற்காக போராடி விட்டு சிறைக்கு சென்றவர்கள், தலைவர்கள், நாட்டிற்காக மக்களுக்காக உழைத்தவர்கள் வெளியில் வரும்போது எப்படி பொதுமக்களை காட்டி கை காட்டி கொண்டே வருவார்களோ அதுபோல அவன் ஏதோ சிரித்துக் கொண்டும் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு வணக்கம் வைத்துக் கொண்டும் வரக்கூடிய காட்சி பெற்றோருடைய மனதையும், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவிகள் உள்ளிட்டோர் இந்த வழக்கை உற்று நோக்கக்கூடியவர்களுடைய மனதையும் பதவரிக்க வைக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. திரையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய கருப்பு நிற தார் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை சேர்ந்த கார் இது அவன் திருடி சம்பாதித்த பணத்தில் பெற்றது என்றும் காவல்துறை மூலமாக தெரிய வருகின்றது. இன்றைய தினம் தீர்ப்பு வாசிக்கப்படும் போது அதற்கான ஆதாரங்கள், அதற்கான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு முழுமையாக தெரிய வரும். நமக்கு தெரியும் அந்த காரினுடைய விலை குறைந்தது ஒரு 15 லட்சம் மேல் இருக்கும். அவ்வளவு பணத்தை ஒரு சாதாரண பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடியவன், பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய பல நல்ல பேர் இருக்கிறார்கள். இவன் அந்த பிரியாணி கடை வைத்திருப்பதே தன்னுடைய அநீதியான குற்ற செயல்களை மறைப்பதற்கு, வெளியில் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட நாடகம் என்றும் சொல்கிறார்கள். அவன் கோட்டூர்புரம் பகுதியில் 2 இடங்களில் தள்ளு வண்டியிலே பிரியாணி கடை வைத்து நடத்தி வருகின்றான். அந்த பகுதியில பெரிய நிகழ்ச்சிகள், கல்யாண ஆர்டர் போன்ற ஏதாவது நடந்தால் இவனிடம் பிரியாணி ஆர்டர் கொடுப்பார்கள் என்றும் சொல்கிறார்கள். அது போன்ற ஒரு கௌரவமான தொழிலை செய்வதை விட்டுவிட்டு வெளி உலகத்திற்கு வேஷத்திற்காக பிரியாணி கடையும், ஆனால் உள்ளே நடப்பது கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், பாலியல் குற்றங்கள், திருட்டு வழக்கு, இது போன்ற விஷயங்களிலே அவன் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமாகி இருக்கிறது. இத்தனைக்கும் நீதிமன்றத்திலே இந்த கொடூரன் வாதம் வைத்திருக்கிறான். நான் ஒரு அப்பாவி, என்னை காவல்துறையினர் சித்தரித்து இந்த வழக்கிலே சிக்க வைக்க பார்க்கிறார்கள், நான் எந்த குற்றமும் செய்யாதவன், என்னை விடுவித்து விடுங்கள் என்றெல்லாம் நீதிபதியிடம் கெஞ்சி இருக்கின்றான். மனுவும் தாக்கல் செய்திருக்கிறான். ஆனால் நீதிபதிகள் அந்த மனுவை ஏற்க மறுத்து அப்போதே தள்ளுபடி செய்து விட்டார்கள். தற்போது அவன் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது என்பது நமக்கு கிடைத்துள்ள தகவல். ராஜேஷ், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.